இந்த கடந்த காலத்துக்கு எதிர்காலத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற டைம் மிஷின் உங்கள் கையில் கிடச்சி, இந்த கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிற நீங்கள், நான் கடந்த காலத்தில் போய் ஆதிகால திருச்சபையை பார்க்க போகிறேன், அப்போஸ்தலிக்க திருச்சபையை பார்க்க போகிறேன், இந்த கான்ஸ்டாண்டின் மன்னன் வந்தான் கத்தோலிக்க திருச்சபை ஏற்படுத்தி எல்லாத்தையும் சீரழிச்சிட்டான், நான் முதல் கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாங்களோ அதை பார்த்துட்டு வரப்போகிறேன், என்ன போதிச்சாங்கன்னு படிச்சுட்டு வரப்போகிறேன்னு நீங்கள் உங்கள் டைம் மிஷினில் ஏறி உட்காந்து அந்த சுவிட்சில் கிபி 290ன்னு குடிக்கிறீங்க. போய் கடந்த காலத்தில் லேண்ட் ஆகுறீங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை இறைவேண்டல் செய்யவும் ஆராதனை செய்யவும் எந்த சபைக்கு போவீங்க? குழந்தை திருமுழுக்கு பாவம், அது தவறு, அதுவும் மார்க் ஆஃப் த பீஸ்டே அதுதான்ப்பான்னு போதிக்கிற ஒரு சபையை தேடி போவீங்களா? அப்படி ஒரு சபை இருக்குமா? அன்னை மரியாவுக்கும் புனிதர்களுக்கும் கொடுக்கிற வணக்கம் தவறு, வேற்று தெய்வ வழிபாடு என்று சொல்கிற போதிக்கிற சபையை தேடி போவீங்களா? அப்படி ஒரு சபை இருக்குமா? இயேசுவுக்கு கூட பிறந்த சகோதரர்கள் பல பேர் இருந்தாங்க அப்படி என்று போதிக்கிற ஒரு சபையை தேடி போவீங்களா? அப்படி ஒரு சபை இருக்குமா? இல்லை, நற்கருணையில் இயேசுவே இல்லை, அது வெறும் அடையாள பொருள் தான், வெறும் உணவு தான், ஞாபகார்த்தம் தான் என்று போதிக்கிற சபையை தேடி போவீங்களா? அப்படி ஒரு சபை இருக்குமா? அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. வேதாகமம்னு சொல்கிறீங்கள்ல, நீங்கள் வைத்திருக்கிற இந்த 66 புத்தக பைபிள் வைத்துக்கொண்டு போதிக்கிற கற்பிக்கிற சபையை தேடி போவீங்களா? அப்படி ஒரு சபை இருக்குமா? அப்படி டைம் மிஷின்லாம் இன்னும் டெவலப் ஆகலைங்க, அதனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஓகே, ஒத்துக்கலாம். வரலாற்று ஆவணங்கள் கொட்டி கிடக்குது, என்ன ஃபாலோ பண்ணாங்க எல்லாம் ரெக்கார்டில் இருக்குது, எடுத்து காமிச்சு, தேடி போய் எடுத்து காமிச்சு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிங்க. இல்லை சபைகள் இப்படி தான் இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் தேடியும் கிடைக்கலன்னா